வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ் .net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற எலி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். எலி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா 1960களில் சிகரெட்டுக்கு கவர்மெண்ட்டு தடை விதிச்சிருக்குது. அந்த தடையை மீறி ஒரு கள்ளக்கடத்தல் கும்பல் சிகரெட்டை கள்ளக்கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது கைங்களவாக பிடிக்கணுன்ட்டு எத்தனையோ முயற்சிகள் பண்ணியும் பிடிக்க முடியாமல் போயிடுது. அதனால் போலீஸ் என்ன முடிவு பண்ணுதுன்னா, அந்த கள்ளக்கடத்தல் கும்பலுக்குள்ளே ஒரு ரகசிய உளவாளியை உள்ளே அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் சின்ன சின்ன திருட்டு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற வடிவேலை அந்த ரகசிய உளவாளியை உள்ளே அனுப்புகிறாங்க. இது வரைக்கும் பாதி கதை. மீதி கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பொதுவாக சினிமாவில் வந்த கதையை எடுக்கலாம், ஆனால் வந்து நொந்த கதையை எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கதையை உலகத்தில் பல மொழிகளில் பல லட்சம் முறை எடுத்துட்டாங்க. தமிழில் கூட நம்ம ஜெய்சங்கர் இதே மாதிரி ஒரு 150 படத்தில் நடிச்சிட்டாரு. எம்ஜிஆர் ஒரு 100 படத்தில் நடிச்சிட்டாரு. சிவாஜி கணேசன் கூட ஒரு 75 படத்தில் நடிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம ரஜினி, கமல், விஜய், அஜித் வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதை 1960களில் நடக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. படத்தை போய் பார்த்தா அதுக்கு முந்தைய ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய எடுத்த படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. என்ன தான் 1000 முறை அடித்து துவைச்ச கதையாக இருந்தாலும் படத்தில் வடிவேலு அப்படிங்கிற ஒரு காமெடி கிங் இருக்கிறதுனால எப்படியாவது காமெடி பண்ணி படத்தை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் உட்காந்துருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போய் அந்த கள்ளக்கடத்தல் கும்பலில் சேர்ந்தார் அப்படிங்கிறது தான் படமாக எடுத்திருப்பாங்க. அவரை விட அதிகமாக கஷ்டப்பட்டு படத்தை பார்த்து உட்காந்துருந்தாங்க ஆடியன்ஸு. செகண்ட் ஹாஃபில் போயிட்டு அந்த கள்ளக்கடத்தல் கும்பலில் செம காமெடி பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாரும் உதட்ட பிரிக்கிட்டு உட்காந்துருந்தா செகண்ட் ஹாஃப் முழுக்க ஒன்றுமே இல்லை. அதுக்காக படத்தில் காமெடியே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது, ஒரு 2-3 சீனில் நல்ல காமெடியாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் வடிவேலு பேங்க்கு கொள்ளையடிக்க போவார், அந்த சீனு. அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் போய் திருட போவார், அந்த சீனு. அப்புறம் பாத்ரூமில் ஒட்டு கேட்பார், அந்த சீனு. இதெல்லாம் நல்லா இருக்குது. படத்தில் நிறைய சீன்களை ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. படம் பார்க்க வந்து ஆடியன்ஸுக்கிட்ட கத்திரிக்கோலை கொடுத்து இந்த படத்தில் தேவையான சீனை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் வெட்டி எடுத்துரு அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக அரை மணி நேரம் படம் கூட மீறாது. அந்த அளவுக்கு லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் வழக்கமாக வடிவேலு படங்களில் வரக்கூடிய அத்தனை காமெடியினுமே படம் முழுக்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் சிரிப்பு மட்டும்தான் வரவே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக டிவியில் படங்களை போடுறதுக்கு முன்னால் திரைக்கு வந்த சில மாதங்களே ஆன அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போடுவாங்க. திரைக்கு வந்த சில வாரங்களே ஆன அப்படின்னு சொல்லிட்டு சில படங்களை போடுவாங்க. சில நாட்களே ஆன படங்களை கூட சில நாள் போட்டுடுறாங்க. இந்த படம் நீங்கள் அப்படிலாம் ரொம்ப நாளில் வெயிட் பண்ண வேண்டியிருக்காதுன்னு நினைக்கிறேன். திரைக்கு வந்த சில மணி நேரங்கள்லேயே கூட போட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக கொஞ்சம் டிவியை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓசிலே படத்தை பார்த்துட வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.